பார்க்கக்கூடிய இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் என்னன்னா கேனோடர்மா. கேனோடர்மா அப்படிங்கிறத விட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு சொல்லும். ஸோ கேனோ அப்படின்னா காளான், லூசிடம் அப்படின்னா டெர்மா, டெர்மா அப்படின்னா ஸ்கின் சருமம், லூசிடம் அப்படின்னா பளபளக்கக்கூடிய. ஸோ ஒரு அருமையான பளபளக்கக்கூடிய ஒரு சருமத்தை கொண்ட ஒரு காளான் அப்படிங்கிறது தான் இந்த கேனோடர்மா லூசிடம். அதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த கேனோடர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த கேனோடர்மா அப்படிங்கிறது இப்போ நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிடக்கூடிய அந்த காளானோ இல்லை வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய காளான் அந்த மாதிரி ஒரு காளான் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த காளானில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 38,000 வகையான காளான்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 38,000 வகையான காளான்களில் ஆக்சுவலாக 2,000 காளான் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்தது. மீதி ஆல்மோஸ்ட் 36,000 காளான் அப்படிங்கிறது இது விஷத்தன்மை கொண்டது, நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஸோ நம்ம யூஸ்வலாக ஒன்று சொல்லுவோம் இல்லையா, இப்போ நேத்தி பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈவன் அந்த நாய் கூட அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு மஷ்ரூம், ஒரு டைப் ஆஃப் மஷ்ரூம். பட் அந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது, நம்ம பயன்படுத்தணும் உடம்புக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த 2,000 வகை தான் அதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. அந்த 2,000 வகையிலுமே 200 வெரைட்டிக்கு தான் வந்து இந்த மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அந்த 200 வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதுலேயுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த சீனர்கள் இருந்த காலத்தில், இந்த ஆதி காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காளானை தேடி வந்து காட்டுக்குள்ளே போவாங்களாம். ஏன்னா அடர்ந்த காடுகளில் செத்துப்போன பட்டுப்போன மரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான சிகப்பு காளான் அப்படிங்கிறது வந்து முளைக்கும். ஸோ அப்போ காட்டுக்குள்ளே இந்த படை வீரர்களை அனுப்புவாங்களாம். ஸோ இவங்க பல மாதங்களாக காட்டுக்குள்ளே தேடி 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 கடைசியில் இந்த மாதிரி இந்த சிகப்பு காளானை கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப நாட்டுக்கு வருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களாம். ஏன்னா ஒரு சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், தட் இஸ் ஆயுள நீட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சிகப்பு காளானில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மரபு. ஸோ அந்த மாதிரியான அந்த காளான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு போய் சேரும்? ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காளான்கள். பட் ஒரு காமன் மேனுக்காக வந்து இது எல்லாருக்குமே இது கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 1983 மலேசியாவில் இதை வந்து நேச்சுரலாக இதை பயிர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் ஜப்பானில் பண்ண ஆரம்பித்தாங்க, சைனாவில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு நாடுகளுமே என்னென்னா இந்த கேனோடர்மாவோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து இந்த கேனோடர்மா வளர்வதற்கான ஒரு சூழ்நிலை, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் வந்து இந்த காளானை வந்து அவங்க வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ பொதுவாகவே இந்த காளான் வந்து ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்ஸில் அந்த சின்ன பேக் மாதிரி இருக்கும், அந்த பேக்கில் வந்து போட்டு இந்த காளான் வளர்ப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாடஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாடஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இந்த காளான் வந்து நேச்சுரலாகவே வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வளரக்கூடிய இந்த கேனோடர்மா லூசிடம் அப்படிங்கிறத இது கிங் ஆஃப் ஹோப்ஸ், தட் இஸ் மூலிகைகளோட ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். இதுக்கு பல பேர் இருக்கு. இது ரிஷி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்ஸி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ரிஷி REISHI ரிஷி மஷ்ரூம் இல்லை லிங்ஸி LINGZHI லிங்ஸி மஷ்ரூம் அப்படின்னு போட்டிங்கன்னா பல லட்சம் பேஜஸ் வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் பார்க்க முடியும். அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச், ஈவன் இன்னி வரைக்கும் கூட இந்த கேனோடர்மா பற்றி நிறைய ரிசர்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கேனோடர்மாவில் என்னென்ன புதுசு புதுசாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கும் அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏன் இது இந்த அளவுக்கு பெரிய அளவில் இதை கொண்டாடுறாங்க? ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரசித்தி பெற்ற இந்த காளான பாரம்பரியமிக்க சீனர்களோட மருத்துவத்தில், தட் இஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளான் தான் இந்த கேனோடர்மா லூசிடம். ஸோ இதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிபோரேசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காளான்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இயற்கையாக இன்னைக்கு வேற எந்த விதமான ஒரு உணவுப் பொருள்ல இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள், தட் இஸ் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இந்த மருத்துவ குணங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வேற எந்த உணவுலையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சீபக்தான்ல சொல்லியிருக்கேன், சீபக்தான்ல ஆல்மோஸ்ட் 190
ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதையுமே தாண்டி 400+ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஆல்கலாய்ட், தட் இஸ் நம்ம உடல்ல வந்து எப்போதுமே கரியமிலத்தன்மை ஒரு ஆல்கலைன் ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம் இந்த கேனோடர்மாலேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் தெரப்பட்டிக் எஃபெக்ட்ஸ், எத்தனையோ விதமான நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த கேனோடர்மா லூசிடம்ல நம்ம பார்க்க முடியும். அண்ட் அகைன் இந்த மாதிரியான இந்த காளான் மட்டும் இல்லை, சில உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு டேர்ம் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அடாப்டஜன் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இந்த அடாப்டஜன் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட், அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த வார்த்தை அப்படிங்கிறது, இந்த அடாப்டஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொதுவாக அடாப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ஷனுக்குள்ள, அதாவது நம்மளை நம்ம அதுக்குள்ள ஐக்கியமாகிறது. ஸோ இதுதான் அடாப்டேஷன், அடாப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே போல தான் இந்த கேனோடர்மா பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியோட தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகி நம்ம உடல்ல இருந்து இந்த நச்சுப் பொருள்கள், இந்த கழிவுகள் இதெல்லாமே வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த மஷ்ரூம்குள்ள இருக்கு. சரி, அப்போ ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இது ஒரு அடாப்டஜன் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு 3 ரூல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3 ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு ஒரு உணவுப் பொருள் இதை நீங்க பயன்படுத்துறீங்க, நீங்க எவ்வளோ அளவு பயன்படுத்தினாலும் சரி, எத்தனை வருடங்கள் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அது உங்க உடம்புக்குள்ள நச்சுத்தன்மையாக மாறக்கூடாது. இப்போ நம்மளுடைய கேனோடர்மால பொறுத்த வரைக்கும் 90 கேப்சூல்ஸ் இருக்கு. இந்த 90 கேப்சூல்ஸையும் அட் அ டைம் நீங்க மொத்தமா 90 கேப்சூலும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட உங்க உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதுதான் என்ன சொல்றோம், முதல் கண்டிஷன், நான் டாக்ஸிக், நம்ம உடம்புல நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது, நம்ம ஒரு உணவுப் பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட உறுப்புக்காக மட்டும் போய் வேலை செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு மூளை வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மூளைக்காக மட்டும் எதுவும் நம்ம சாப்பிட முடியாது. ஹார்ட் நல்லா வேலை செய்யணும், ஹார்ட்டுக்காக மட்டும் நம்ம சாப்பிட முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளுக்காக மட்டும் ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓவரால் நார்மலைசிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம உடல் உறுப்புகள் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் இது வெளியேற வெளியேற இந்த உடல் உறுப்புகள் திரும்ப ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான குறிப்பிட்ட நோய்க்காகவும் ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே எந்த விதமான நோய்கள், எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 13 வெரைட்டிஸில் இன்னைக்கு நம்பர் 1 அந்த கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஒரு அடாப்டஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் நம்பர் 1 இருக்கக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். இதை தவிர வேறு சில ஸ்பீஷீஸ் இருக்குது, துளசி இருக்குது, அதே மாதிரி அலோவேரா இருக்குது, அர்ஜுனா, நம்ம ப்ரோகார்டில் இருக்கு இல்லையா, அர்ஜுனா ஒரு எனர்ஜி பூஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த அர்ஜுனா அந்த வேர். ஸோ இந்த மாதிரி சில பொருட்கள் இது எல்லாமே வந்து இந்த அடாப்டஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடியது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸில் சில ப்ராடக்ட்ஸில் இந்த அடாப்டஜன் தன்மை அப்படிங்கிறதுமே அதில் உண்டு. ஸோ அதில் பட் நம்பர் 1 பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். ஸோ அப்படி கேனோடர்மாவோட முக்கியமான தன்மைகள் அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒன்று ட்ரைடர்பீன்ஸ் அப்படின்னு சொல்லும் முக்கியமான இன்க்ரீடியன்ட் உட்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரைடர்பீன்ஸ்க்கு வந்து உடல் உறுப்புகளில் இந்த வீக்கம் ஏற்படாத ஒரு தன்மை, அதே போல் கல்லீரல் பாதிப்புகள் வராமல் தடுக்க, அண்ட் மூணாவதா இந்த கட்டிகள், இந்த கேன்சராக மாறக்கூடிய கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டிகள் இதை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே ட்ரைடர்பீன்ஸ்க்கு இருக்கு. அண்ட் கேனோட்ரிக் எசன்ஸ், நான் என்னோட ஜென்ரல் ட்ரைனிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி ஒன்று மெலட்டோனின் ஸ்ப்ரே வந்து நம்ம தூக்கத்துக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா சீபக்தான் அண்ட் கேனோடர்மா யூஸ் பண்ணலாம் காம்பினேஷனில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கேனோட்ரிக் எசன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையக்கூடிய மனசுக்கு ஒரு அமைதி அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் நேச்சுரலாகவே அந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கேனோடர்மாலேருந்து நமக்கு கிடைக்கும். எதனால்னா இந்த கேனோட்ரிக் எசன்ஸ் அதில் இருக்கிறதுனால. அதே போல் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாலிசாக்கரைட்ஸுங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இன்ஃபேக்ட் ஸ்பைர்லினா இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா விட்டமின் B12 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். தட் இஸ் நரம்புகளுக்கு அந்த மெசேஜஸ் வந்து கரெக்டாக அது வந்து பாஸ் ஆன் பண்ணணும்.
நம்ம உடம்புல இந்த மெசேஜஸ் எப்படி பாஸ் ஆகும்னா ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டோபமைன் ரிசப்டார்ஸ். எப்படி இப்போ நம்ம செல்ஃபோனுக்கு வந்து இந்த டவருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போல தான் நம்மளுடைய நரம்புகளில் இந்த செல்கள், இந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த நியூரான்ஸ் வந்து அந்த மெசேஜஸை வந்து குயிக்காக வந்து கொண்டு போகணும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்க்கு அந்த பவர்ஃபுல் மெசேஜஸ் அது கிடைக்கணும். ஸோ ஒன்று விட்டமின் B12. இந்த B12 அந்த குயிக்காக அந்த கம்யூனிகேஷன் வந்து பாஸ் பண்ணக்கூடிய தன்மை, அந்த நரம்புகள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை விட்டமின் B12 நமக்கு கிடைக்குது. அகைன் பாலிசாக்கரைட்ஸ், பொதுவாக நம்ம சர்க்கரை சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த 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 எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இதுலேயே நமக்கு கிடைக்கும். அந்த மெசேஜஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அந்த பாலிசாக்கரைட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அகைன் அடினோசைன். ஸோ அடினோசைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து அதிகமாகும். ஸோ நம்ம பிளட் சப்ளை, இந்த பிளட் சப்ளையில் நமக்கு போதுமான ஆக்சிஜன் இது போகணும். ஏன்னா நம்ம பிராணவாயு இது இல்லாமல் நம்மள இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி லெவல்ஸை கொடுத்து அண்ட் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா மேக்ஸிமம் பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு அந்த ஆக்சிஜன் போக போக ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அடினோசைன் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் ஆர்கானிக் ஜெர்மேனியம். ஸோ ஆர்கானிக் ஜெர்மேனியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். லங்ஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதும், அதே போல் முழங்கால் மூட்டு வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் இது வராமல் தடுக்கிறதுக்கும் கேனோட்ரோமா லூசிடமில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஜெர்மானியம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதை தவிர எத்தனை விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், இயற்கையாக பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாக இந்த கேனோட்ரோமா லூசிடமில் இருக்குது. ஸோ கேனோட்ரோமா லூசிடம்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரத்த ஓட்டம். ஸோ நார்மலாக நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். எல்ஆர்ஜி இந்த ப்ராடக்ட் நான் எடுக்குமோ நான் சொல்லுவேன், சராசரியாக ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல ஒரு 7000 லிட்டர் ரத்தம் அப்படிங்கிறது சர்க்குலேஷனில் இருக்குன்னு. ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கேனோட்ரோமா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் செகண்டு, ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஜன் ஒரு பிராண வாயு, இதை மேக்சிமம் அந்த ரத்த ஓட்டத்தில் இதை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒன்று பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ரெண்டாவது ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது ரெண்டுமே அதிகமாகும் போது என்ன ஆகும், நம்ம உடம்புல எப்போதுமே நல்ல ஒரு ஸ்டாமினா, ஒரு எனர்ஜி, இந்த பவர், ஒரு 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 வைட்டாலிட்டி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நேச்சுரலாக நமக்கு கேனோட்ரோமாலேருந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெஜுவினேஷன், அதாவது புதுப்பித்தல். ஏன்னா நம்ம பாடியில் இந்த செல்கள் அப்படிங்கிறது முழுமையாக அப்படியே இருக்காது. ஒரு சிகப்பணுக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு சிகப்பணுக்கள் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு 120 140 நாட்கள் வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறமா புதிய செல்கள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, வெள்ளை அணுக்கள் ஒரு 4லேருந்து 5 வாரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் புதிய வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு லிவரில் இருக்கக்கூடிய செல்கள் எடுத்திங்கன்னா 500 நாட்கள் வரைக்கும் அது உயிர் வாழுது. அதுக்கப்புறம் அந்த செல்கள் இறந்து புதிய செல்கள் வந்து உருவாகும். ஸோ இதான் என்ன சொல்கிறோம், புதுப்பித்தல், ரெஜுவனேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல்கள் புதுப்பிக்கப்படணும். ஸோ இந்த செல்கள் முழுமையாக புதுப்பிக்கப்படலை, இந்த பழைய செல்களே அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இது ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ் அப்படிங்கிற நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த செல்கள் வேகமாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் இதில் நம்ம கேனோட்ரோமாலேருந்து நமக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஸ்கின்னுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேனோட்ரோமாவில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பொலிவை கொடுக்குது. அதே போல் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வயோதிகத்தன்மை இது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் கேனோட்ரோமாலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடி டீடாக்சிஃபை பண்ணுறது, லைக் வேர்வை மூலமாக இல்லை ஏதோ ஒரு ரூட்டில் வந்து மோஷன் வழியாக, யூரின் வழியாக நம்ம பாடியிலேருந்து நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகப்படுத்தும். அண்ட் அகைன் ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹீலிங் பவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பொதுவாக இப்போ நம்ம ஏதோ கீழே விழுறோம், அடிபடுது, ஒரு ரத்த காயம் ஏற்படுது, கொஞ்ச நாளில் என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த ஸ்கின் வந்து திரும்ப பழையபடி அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேச்சுரல் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாற ஆரம்பிக்கும். இது நம்ம உடம்போடு இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹீலிங் பவர். இப்போ இன்டர்னலாக ஏதோ ஒரு ஆர்கன்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த ஹீலிங் பவர் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த புண்ணு அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த புண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. அது நாளைக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக கூட மாறலாம், ஒரு கட்டியாக மாறலாம், டியூமராக கூட அது மாறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஹீலிங் பவர் அப்படின்னு பார்க்கும்போது வேகமாக புண் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கேனோட்ரோமா மூலமாக நமக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதத்தில் ஏதாவது ஒரு புண்ணு இருக்கும். சில பேருக்கெல்லாம் அது ஒரு குழி மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இன்ச் டீப்பாக அந்த புண்ணு வந்து அப்படியே உள்ள ஃபார்ம் ஆகும். என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, சுகர் லெவல்ஸ் குறைஞ்சாலும் சரி, இந்த புண்ணு ஆறவே ஆறாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் யூஸ்வலாக சில பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அப்படின்னா, வர்ஜின் கோகோனட் ஆயில்.
தேங்காயிலேருந்து டைரெக்டாக தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதுதான் வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்ம பயன்படுத்துறது கொப்பரையிலேருந்து எடுக்கிறது தான் அந்த தேங்காய் எண்ணெய். ஸோ அது வந்து நிறைய அதில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. பட் இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது இது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம குடிக்கவும் செய்யலாம். அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த புண்ணு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த கேனோடர்மாவை அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அந்த புண்ணு மேலே அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த 1 இன்ச்சு குழியில் காலில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் அட்வைஸ் கொடுத்த போது ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குழி அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த கேனோடர்மா மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேசிக்காக கேனோடர்மா அப்படிங்கிறது யார் எடுக்கணும்? யார் வேணாலும் எடுக்கலாம். மூச்சு விடுற எல்லாருமே எடுக்கக்கூடியது தான் இந்த கேனோடர்மா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ கேனோடர்மாவுக்கு ஸோ பேசிக்காக டயபெட்டிஸ் இதில் இருக்கக்கூடிய கேனடிலான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கேனடிலான் ஏ அண்ட் பி, இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய இன்டர்னல் ஆர்கன் டேமேஜஸ், இந்த டேமேஜஸை குறைச்சி செல்களை புதுப்பிச்சுட்டு இருக்கும். அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு கேனோடர்மா கண்டிப்பாக எடுக்கும். ரெண்டாவது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அகைன் ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி அண்ட் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஸோ ஹார்ட்டுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. அதே மாதிரி லிவர், ஸோ லிவரில் வரக்கூடிய இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேனோடர்மா. அண்ட் நரம்புகள், இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, ஸோ அந்த கம்யூனிகேஷன் இந்த நர்வ்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த கம்யூனிகேஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் தேவை. அதே போல் ஒரு ஞாபக சக்தி, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தன்மை, பிரெயின் செல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் அதுவும் கேனோடர்மாவில் நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இந்த செல்ஸை வந்து நமக்கு எப்போதுமே ஆக்டிவாக வச்சுருக்கும். இப்போ பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே மெமரி பவர் நல்லா இருக்கும். அண்ட் நம்மளால் இன்னும் ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக திங்க் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் ஈவன் ஹார்மோன் பேலன்சர். ஸோ ஹார்மோன் பேலன்சர் அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான தைராய்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், ஹைப்பர் ஹைப்போ அப்படிங்கிறது. பட் கேனோடர்மா ஜென்ரலாக ஹார்மோன் பேலன்சர். ஸோ டிஎஸ்ஹெச் லெவல், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன் லெவல்ஸை வந்து இதை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹைப்பர் ஆர் ஹைப்போ எந்த தைராய்டு கண்டிஷன்ஸில் இருந்தாலும் சரி அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. ஏன்னா பொதுவாக தைராய்டுக்கு பொறுத்த வரைக்கும் சில ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கும்போது சீபக்தான் கொடுக்கணும், ஃப்ளாக்ஸ் ஆயில் கொடுக்கணும், கேனோடர்மா கொடுக்கணும். இது கோஎன்சைம் Q10, இது ஜென்ஸுக்கு. ஸோ லேடிஸாக இருக்கும்போது ஷதாவரி மேக்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஷதாவரி மேக்ஸ் ஜென்ஸ்க்கு ரெக்கமெண்டட் இல்லை. ஸோ இது ஒன்று மட்டும் டிஃப்ரென்ஸ். ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் நார்மலைசிங் எஃபெக்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கேனோடர்மா. இன்ஃபேக்ட் கேனோடர்மா இதை நம்ம ஈவன் 5 வயசு 6 வயசுலேருந்து கூட கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பசங்களுக்கு நல்ல அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. எக்ஸாம் டைம்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கும்போது கேனோடர்மா எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் இந்த ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாமே நமக்கு கேனோடர்மாலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கேனோடர்மா இருக்கிறதுனால எப்போதுமே எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் யார் கேட்டாலுமே அது கூட நான் கண்டிப்பாக கேனோடர்மாவை ஆட் பண்ணுவேன். ஏன் இதை ஆட் பண்ணுறேன்னா காரணம் இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. ஈவன் இன்கேஸ் யாரோ ஒருத்தர் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு சிவியர் கண்டிஷன்ஸில் இருக்காங்க, அப்போ அவங்களோட ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாலுமே பாடி வந்து இந்த ரெக்கவரி ஸ்டேஜுக்குள்ளே வரலை. ஸோ அவங்களுக்கு திரும்ப அந்த ரெஜுவினேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கலை, ரொம்ப டிலே ஆகுது, மெடிசன் அவ்வளோ எஃபெக்டிவாக அவங்களுக்கு வந்து போய் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் கேனோடர்மா அண்ட் கொலஸ்ட்ரம் இது ரெண்டுமே காம்பினேஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இல்னஸ்லேருந்து அவங்க வேகமாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்தி கண்டிஷனுக்கு சீக்கிரமே அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கேனோடர்மாவில் இருக்குது. ஸோ என்னோடய சின்சியர் ரெக்வஸ்ட், எல்லாருமே இந்த கேனோடர்மாவை டெய்லியே வந்து யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் கேனோடர்மாங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஹர்ப். ஸோ இந்த ஹர்ப், இந்த மூலிகைங்கிறது எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த கேனோடர்மாலாம் நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் கிட்ட நான் தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு அடுத்த என்கிட்ட கேட்குறது நீங்கள் எவ்வளோ வருஷம் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான். ஸோ
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா 17 வருஷமா நான் சப்ளிமெண்ட்ஸ் இன்னி வரைக்கும் கூட நான் விடாமல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இத்தனை ஆண்டுகளும் நான் கேனோட்ரோமாவை மிஸ் பண்ணதே கிடையாது. ரெகுலராக அந்த கேனோட்ரோமாவை நான் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கேனோட்ரோமா 90 கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டப்பாவில் இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 3 கேப்சூல் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் எடுக்கிறதுனால 3 கேப்சூல் போடலாம். இல்லை மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, நைட் ஒன்று, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த மாதிரி 3 வேலையாகவும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைச்சி நம்ம பாடிக்கு ஒரு அமைதி அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே எல்லாருக்குமே வைட்டலான விஷயங்கள். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கேனோட்ரோமா ரெகுலராக நம்ம பயன்படுத்தணும். ரைட்.